சாலிவாகனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல வரலாற்றுல. விக்ரமாதித்யனுக்கு அப்புறம் வந்தவர். அதாவது விக்ரமாதித்யனை போட்டு தள்ளி அந்த இடத்துக்கு வந்தவர். விக்ரமாதித்யன் இருக்கும்போது சிவபக்தன். விக்ரமாதித்யன் உங்களுக்கு தெரியும், உஜ்ஜயினி, சிவன், சிவபக்தன், சிவகோயில், காளி கோயில் எல்லாம் இருக்கு. உஜ்ஜயினி திரும்ப டைம் டிராவல் இதில் விட வரும், மாநாடு படத்தில் விட உஜ்ஜயினி கோயில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உஜ்ஜயினி வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சிருந்தாப்புல நம்மளுடைய விக்ரமாதித்யன். இவரோட காலத்தை முடிச்சு விட்டது யார் அப்படின்னா சாலிவாகனன்ற கொடுங்கோல் ஆட்சி. எப்படி அப்படின்னா இதுல யாருக்கு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லணும். இப்போ ஆசிவ கும்பல்னு ஒன்று இருக்கு, சமண கும்பல்னு ஒன்று இருக்கு. அதாவது ஆசிவத்துலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் ரெண்டு கேங்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் மெயின் மேட்ரு. ஸோ அந்த ஆசிவ கும்பல் அவங்களுக்கு அது கொடூரமானது. ரெண்டு வணிக கும்பல் இருக்கு. ஸோ ஞானம், போதாரணை, குழுக்கள், சமணப்பாளி, அப்புறம் என்ன சொல்றது, பாடசாலை அப்படின்ற ஒரு கும்பல்னு ஒன்று இருக்கு. அரசர்கள், சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு. சரி, நம்ம யாருக்கு கெடுதல் யாருக்கு லாபம்ன்றதை பார்க்கணும். இந்த விக்ரமாதித்யன் காலகட்டத்தில் அந்த ஆசிய கும்பலுக்கு பிரச்சனை. அதாவது விக்ரமாதித்ய காலத்தில் விக்ரமாதித்தன் காலத்தில் இப்போ ஆசிய கும்பல் செல்வ செழிப்பாக இருந்தாங்க. ஏன்னா சிவன் அந்த கேட்டகரி சைவம் வைணவம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வைணத்தோட இன்னொரு வடிவம் தான் சமணம். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த வைணவம் சைவம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. சைவம் வந்து தலை தோங்கி இருந்தது விக்ரம் காலத்தில். ஸோ சாலிவாகனன் வராப்புல. சாலிவாகனன் வந்து முடிச்சு விட்டு கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறாப்புல. அதாவது சமணத்துக்கு மாத்திராப்புல எல்லாரையும் அடிக்கி ஒடுக்கி சமணத்துக்கு எவன் மாறுறானா அவனை மட்டும் தான் செத்துப்போம் அப்படின்ற மாதிரி. எப்படி இந்த வெள்ளையர்கள் வந்து சொருநாய் இல்லை கிறிஸ்டினிட்டி உலகம் முழுக்க அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல. இது நடந்துட்டு இருக்கப்போ மக்கள்லாம் கதறாங்க. அப்போ இருந்த அந்த துறவிகள் மீன்ஸ் என்னன்னா சமணமும் ஒரு அமைதியான ஒரு, உங்களுக்கு எக்ஸாம்பிள் இலங்கையில இருந்து பௌத்தம்னு சொல்றாங்க. ஆனால் பௌத்தத்துக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, கொண்டு குமிச்சிட்டு இருக்காங்க மக்களப்பெல்லாம். மக்களோட பணத்தெல்லாம் சோடி தின்னுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதை தான் அங்கே நடந்துச்சு. அப்போ நடந்ததுனால அதுக்கு சான்று இல்லை. இப்போ நடந்தனால நம்ம சான்று இருக்குது. கண்ணு முன்னாடி நம்ம பார்த்த ஆட்கள் இருக்கோம், அதனால தெரியுது. இன்னொரு 50-60 வருஷம் கழிச்சு நம்மளெல்லாம் மறந்துடும். இந்த வரலாறை மாற்றிடுவாங்க, புனிதர்கள் ஆக்கிடுவாங்க. அவங்களாம் ராஜபக்திக்கு செலவு வச்சா வைப்பாங்க. சரி விடுங்க. இந்த சமணப்பாளிகளை உருவாக்குறாப்புல, சமணங்களை தலை தூக்குறாப்புல. சமணம்ன்றது என்ன? அமைதியான கருணையை போதிக்கிறது. அந்த சமணத்துல இவங்க உள்ள வந்து கொன்னு குமிச்சு சமணத்துக்கு மாறியே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி மாத்திருக்காங்க. கட்டாய மத மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கு. இப்போ இந்த ஒரு துறவிகள்லாம் தியானம் பண்றாங்க, கடவுள்கிட்ட தியானம் பண்றாங்க. சமணமும் ஒரு கடவுளை நம்பி தான் போயிட்டு இருக்கு, சைவமும் ஒரு கடவுளை நம்பி தான் போகுது. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான் இருக்க போறான். அப்போ என்ன, ஒரு கடவுள் வந்து ஒரு பக்கம் வந்து கொல்றவனுக்கு சப்போர்ட்டும் சாகிறவனுக்கும் திருப்பி சப்போர்ட்டா? இதெல்லாம் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம வைப்பாங்கலாம். இந்த கேள்வியெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி கேட்டோம்னா நம்ம பகுத்தறிவாளராக மாறிடும், அங்கே பேசக்கூடாது. சிம்பிள் மேட்டருக்கு வருவோம். இந்த சமணத்துக்கு வந்து கொடூரமான ஆட்சி பண்ண உடனே இந்த சாலிவாகனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு துறவிகள்லாம் சாமி கும்பிட்றாங்க, ஜபம் பண்ணுறாங்க. சரி, என்ன சொல்கிறது, தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா கடவுள் வரம் கொடுக்குறாப்புல. 3 தலைமைகள் உருவாகும் சவுத் இந்தியாவில். 3 தலை, ஏன்னா நார்த் இந்தியாவில் தான் சாலிவாகனம் நடந்துகிட்டு இருக்கு. அது மொத்தமாக இந்தியா முழுக்க ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ 3 தலைவர்கள் அப்போ தான் சோழ பாண்டியர்கள் உருவாவாங்கன்னு சொல்கிறாங்க. 3 தலைமைகள் உருவாகும். அந்த 3 தலைமை வந்து உங்களை இந்த விஷயத்துலேருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 தலைமை உருவாயிருச்சு. ஒரு பட்டயத்தை எடுக்கிறாங்க. இதுவே நம்ம படித்தது வந்து அரசாங்கமால் அங்கீகரிக்கப்பட்ட சோழர் காலத்து பட்டயத்தில் தான் இந்த வரலாறுலாம் இருக்குது. அதுலேயும் ஒரு பட்டயம் சொல்கிறாங்க, கருமாரி குல பட்டயம். அதாவது கருமாரின்ற ஒரு இடத்துல வந்து குளம் இருந்திருக்கு, அந்த குளத்துக்கு அடியில் ஒரு பட்டயம் இருந்திருக்கு. அந்த பட்டயத்தை எடுத்து படிச்சிருக்காங்க. இது நீங்கள் பட்டயத்தை படித்து தான் அவங்க நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும், எப்படி அரசாங்கம் நிறுவனம், எப்படி கட்டமைக்கணும், இந்த எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஆட்சி முறைகள் எப்படி பண்ணணும், சமூக கட்டமைப்பு, சாதிகள் எப்படி உருவாக்கணும், 18 மொழிகள், 18 சாதிகள், 96 பிரிவுகள். அதாவது 18 சாதிகளில் 96 உட்பிரிவுகள். முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மேட்டர். ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கணும், எந்த எல்லைகளில் இருக்கணும் அப்படின்ற விஷயம். ஆலய திட்டங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆலய திட்டங்கள், கோயில் திட்டங்கள், இதெல்லாம் ரொம்ப மெயினான விஷயம். அதாவது மூவேந்தர்கள் வரும்போது இந்த பட்டயத்தை எடுத்து, அந்த பட்டயத்தில் எழுதியிருக்கு. பட்டயத்தை எழுதுனது யாரு? ஸோ உங்களுக்கு இதில் டக்குன்னு டார்க் சீரீஸ்க்கு நம்ம போகணும். டார்க் சீரீஸில் வந்து ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிப்பாங்க. அந்த டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புக்கு வரும். இந்த கிராண்ட்பா பாராடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற ஒரு விடைக்கு இன்னும் நமக்கு கிடைக்கல இல்லை. ஸோ அது மாதிரி இந்த புக்கு ஒன்று வரும். அந்த புக்கை பார்த்து தான் டைம் மிஷின் கண்டுபிடிப்பாங்க. டைம் மிஷின் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் தான் அந்த புக்கே வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த புக்கு வந்துச்சா, டைம் மிஷின் வந்துச்சான்னு கண்டுபிடிக்கவே முடியாது டார்க்கில். அதே மாதிரி தான் இந்த பட்டயமும். இந்த பட்டயத்தை எடுக்கிறாங்க. பட்டயத்தை எடுத்துட்டு அந்த பட்டயத்திலிருந்து தான் அது எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் செயல்படணுன்றத செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அரசாங்க கட்டமைப்பு, யாரை எங்கே வைக்கணும், எந்த காலகட்டத்தில் எந்த ராஜ்யம் எந்த இடத்தோட நிற்கணும், எந்த எல்லைப்புறத்தில் யாரை குடியமர்த்தணும், யாரை வளர்த்து விடணும், எவங்களுக்கு முக்கிய அந்தஸ்து கொடுக்கணும், இதெல்லாம் அதில் இருக்கான்.
அப்போ எவனோ ஒருத்தன் தனக்கு தேவையான ஒரு சமூகத்தையும், தமக்கு தேவையான ஒரு நாட்டையும் கட்டமைச்சிருக்கான்றது உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இந்த எதுவுமே தெரியாத தற்கூரி தான் இந்த மூவேந்தர்களா இருந்திருக்காய்ங்க. நான் சொல்லலங்க. அரசாங்க கட்டமைப்புல அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டயம். சோழர்கள் பட்டயத்துல இருக்குது. சோழர்களுக்குன்னு ஒரு பட்டயத்திலே எவ்வளோ இருக்கு? இன்னும் சேர, சோழ, பாண்டியனுக்கு பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நெறையா இருக்கும். இதுதான் சொல்றது. பெருமைக்கு எருமை மேய்க்காதன்னு. விழிப்புணர்வோட அத பார்த்தேன்னா, உனக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். கோமாளிகள் 23ஆம் புலிகேசி தான் இவங்க எல்லாம்ன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி. இன்னும் நெறைய மேட்டர் உள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது சாலிவானன போட்டு தள்ளுறாங்க. மூவேந்தர்கள் வராங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரி உருவான பிறகு தான் அந்த மூவேந்தர்கள் ஒரு டைம் அழியிறாங்க. அது எப்ப அப்படின்னா, நம்மளுடைய திரும்பி கலப்பு இனங்களின் யுத்தம். அப்ப யார் பூம் ஆகுறாங்க அப்படின்னா, சமணம். கலப்பினர்கள் காலத்துல 300 ஆண்டுகள் கலப்பின ஆட்சின்னு சொல்றாங்க. அந்த டைமிங்ல யார் பீக் வந்திருக்கா அப்படின்னா, சமணம் பீக்ல வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஒரு டைம் சிவாலயங்கள் அதெல்லாம் தலை தோங்கி இருந்திருக்கு விக்ரமன் காலத்துல. நம்ம ரொம்ப முன்னாடி போகலாம். விக்ரம ஆதித்யன் காலத்துல சிவபெருமான கும்பிடுற கூட்டம் அதிகமா இருந்திருக்கு. அதாவது தூக்கி சாப்பிட்றதுக்கு சமணப்பாளிகள்ல இருந்து ஒரு கூட்டம் உருவாகுது சாலிவாகனன். சாலிவாகனனை போட்டு தள்ளுறதுக்கு திருப்பி மூவேந்தர்கள் வராங்க. திருப்பி சிவன் ஆலயங்கள் எழுப்பப்படுது. உலகம் முழுக்க எங்க போற இடம்லாம் கோயில் கட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ கோயில்கள் கட்டுறாங்க. திருப்பி சிவாலயங்கள் மேலே ஏறுது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப சமணப்பாளிகள்லாம் அழிச்சிட்டு தான் சிவாலயங்கள் திருப்பி உருவாக்கியிருக்கானுங்க. இதைத்தான் நம்மளுடைய இவர் சொல்லியிருப்பாப்ல. விசிகா பிரமுகர் அவர் பேர் என்னது, திருமாவளவன் அவர் சொல்லியிருப்பாரு. அது பொய் கிடையாது, உண்மைதான் கிட்டத்தட்ட. இது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப சிவாலயங்கள்லாம் இருக்கா? இந்த காலகட்டத்துல தான் கலப்பு இனங்களின் யுத்தம் வருது. மூவேந்தர்கள் மொத்தமா காலி பண்ணப்படுறாங்க. காலி பண்ணிட்டு அந்த இடத்துல 300 ஆண்டுகள் இருண்ட காலம் சொல்றாங்க. இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. கலப்பு இனங்களின் யுத்தம்னா என்ன, அது ஏன் கலவர யுத்தம் எதுக்காக நடந்துச்சுன்றதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. அதை வச்சு ஃபேஸ்புக்கில் கூட நம்மளை வச்சு ஒரு அந்த வீடியோ கிளிப்லாம் எடுத்துட்டு மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் கம்யூனிட்டியில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம வீடியோ கிளிப் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. புரிதல் என்னன்னே புரியாம வேற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. சரி, நமக்கு தேவையில்ல. கீழே லிங்க் இருக்கும், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ மூவேந்தர்கள் வந்து அழிக்கப்படுறாங்க கலப்பு இனங்களின் யுத்தத்தப்போ. அப்போ யார் மேலே வராங்கன்னா சமணத்துறவிகள் அதிகமாக டாப்புக்கு வராங்க. அப்போ ஆசீவகம் வந்து பெருமை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அதே மாதிரி சமணத்தை பெருமை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கு. சமணத்துக்கு ரொம்ப அதிகமாகவும் இந்த ஜெயின் கூட்டம்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னா நார்த் இந்தியாவில் இருக்கும். ஆசிரியர் கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கும்னா சவுத்தில் இருக்கும். ஸோ சவுத் ஈஸ்ட் நார்த். உங்களுக்கு புரியுதா? 2 கேட்டகரி கூட்டம் இருக்குது. இப்போ எப்படி வடக்கு இந்தியா தெற்கு இந்தியான்னு சொன்ன வருது இல்லை, இது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ பிரிவினைகள் பஞ்சாயத்து எப்போ இருந்தோ இருக்குது. ஸோ இதோட நீட்சி தான் இதெல்லாம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஒட்டுமொத்த வரலாறையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 கேங்கு, இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு 2 கேங்கு, அங்கே ஒளிஞ்சிருக்க ஒரு கேங்கு. இந்த 2 கேங்கும் அரசியல், சாம்ராஜ்யம், கட்டமைப்பு, வணிகம், ஆளுமை, இது எல்லாத்துக்குமே சண்டை போட்டிருக்கு. அவங்க அந்த இடத்துல உட்காரணுன்றதுக்காக கீழே இருக்க சாதாரண மக்களையும் அவங்களால பிரச்சனையா மாத்திருக்கானுங்க. எப்படி பாரிசாலன் சொன்னான்ல, தமிழர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான்லாம் வன்மம் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ணிடுவேன், இந்த மாதிரி தமிழ் சமூகம் எல்லாத்தையுமே அவங்க பக்கம் திருப்பி விடுவேன்னு ஒரு வார்த்தை விட்டான்ல. இது இது நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா கண்ணகி கதையில பார்க்கணும். கண்ணகி வந்து அவங்களுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு. அவங்க கோவலன்னா தவறா கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தவறா கொண்டதுக்கு அந்த மன்னனுக்கு மேல உன்னுடைய ஆட்சி கவிழணும் அப்படின்னு சொன்னா ஓகே, எமர்ஜென்சி போட்டு அவங்க ஆட்சியை கலைக்கிறது ஓகே, சிம்பிளான மேட்ரு. ஏன் சாதாரண மதுரை மக்கள் ஏன் எரிச்சான்? மதுரை ஏன் எரிச்சா கண்ணகி? இந்த கேள்வி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கனாலே, உங்களுக்கு தேட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய ரகசியம் கிடைக்கும். ஸோ அவங்க பழிவாங்கல் படலம் வேற மாதிரி இருக்குது. அப்போ இவங்க புனிதர்கள் கிடையாது. அப்போ இவங்களுக்கு புனிதமாக வரலாறு எழுதி வச்சு புராணங்கள் சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா அப்போ இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க நாம தானே முட்டாள். இந்த வரலாற்று எழுதுனது யாரு? எதுக்காக நம்மகிட்ட அது வரலாறுன்னு சொல்கிறான்? அப்போ மனிதனுக்குன்னு ஒரு வரலாறு இல்லை. அதாவது சாதாரண பழங்குடி மக்களுக்கும் வரலாறு கிடையாது. அப்போது ஆழம காலமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறது யாரு? சாதாரண மக்கள். இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் உங்களுக்கு புரியலை? ஆனால் பாரிசாலன் ஒரு சில இடத்துல அவனோட உண்மையான மொத்த காட்டுறானா, நான் வன்மம் வச்சேன் அப்படின்னா தமிழ் சமூகத்தை மொத்தமாக அவன் பக்கம் திருப்பி விடுவேன். அதாவது 1,00,000 பேர் ஃபாலோவர்ஸ் அவன் சொன்னால் கேட்குறானுங்களே, அந்த கூட்டத்தை அப்படியே ஏவி விடுவான்னு சொல்கிறான். இது தானங்க டிவிகா பண்ணுது, இது தாங்க உடன்பிறப்பு டிஎம்கே பண்ணுது, இது தானங்க பிஜேபி பண்ணுது. இப்போ நீங்கள் என்ன வித்தியாசம்? ஒரு ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கணும், அந்த ஃபாலோவர்ஸ் உங்கள் பக்கத்தில் கேடாமல் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது அவன் பிரச்சனையாக மாற்றி நீங்கள் வரலாற்று படிக்கிறீங்க, வரலாற்று பேசுகிறீங்க, உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் தர்க்கம்னா அது எப்படி அந்த கீழே இருக்க ஃபாலோவர்ஸை ஏவி விடுவீங்க? தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த சமூகம் உனக்கு எப்படி திரும்ப பார்க்குறியா அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு அப்படின்னா வேல்பாரின்ற படத்தை எடுத்ததுக்கு. அந்த வேல்பாரி வரலாற்றை நம்ம தேடி போகும்போது தான் நிறைய மேட்ரு அடிச்சு கலப்பினங்கள் யுத்தம் எல்லாமே ஒரு கனெக்ஷன் ஒரே டைமிங்கில் நடந்த ஒரு காலகட்டத்தில் நடந்தது. அந்த கலப்பின யுத்தத்தோட வரலாறு உனக்கு உண்மையாக புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரியும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோன்னு. இப்போ நாங்கள் சொல்கிற ரகசியங்களை அந்த டைமிங்கில் புரிஞ்சுக்கிட்டு மேலே வந்திருக்காங்க. ஆனால் அது மக்களால் மட்டும் எழுப்பப்பட்ட புரட்சி கிடையாது. எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அவனே உருவாக்கி எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்களோ அதே மாதிரி அவனுங்க தூண்டி விட்ட விஷயம்தான் அந்த கலப்பின யுத்த பிரச்சனையும்.
அந்த டைமிங்லேயே மக்களுக்கு விரக்தி இருந்துச்சு. அந்த விரக்தியை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களே ஒரு கூட்டத்துக்குள்ள இவங்க தானே ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. திருப்பி அந்த சாம்ராஜ்யத்தை இவங்க தான் சரிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த மூவேந்தர்கள் சாம்ராஜ்யத்தை சரியணும்னு ஒரு மைண்ட் வந்துருச்சு. அப்போ சரிச்சிருக்காங்க. ஏன்னா பாரிக்கும் அந்த டைமில் தான் அவலம் அநீதி நடந்திருக்கு. கண்ணைக்கும் அந்த டைமில் தான் அநீதி நடந்திருக்கு. இவங்க எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா கடையில் வள்ளல்ன்றாங்க. என்னங்கடா டேய், பாரிக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இவங்க கண்ணை இவங்க வரலாறும் படிக்கும்போது இவங்க கண்ணை வரலாறுக்கு இவங்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க தமிழ் தேசிய கூட்டம். இங்கே எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்குது. மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் இருந்த கூட்டம் மட்டும்தான் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ டிஎம்கே வந்து அவங்கள்ட்ட காசு இருக்குனால அவங்க அப்பாவோட படத்தை கூட எடுக்க போகிறாங்களாம். அதாவது கலைஞர் அவர்களுக்கு தனியாக அவரோட வாழ்க்கை வரலாறு படம் எடுக்க போகிறாங்களாம். இப்போ இளையராஜா இருக்காரு. இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு யார் எடுக்கிறா? தனுஷ் நடிக்க போறாரு. ஸோ இவங்ககிட்ட செல்வம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ற காசு இருக்கு. அப்போ அவங்க வரலாற்றை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ அதனால அவங்க புகழின் உச்சத்தில் இருக்கனால புனிதர்களா? உள்ள போய் நோண்டி பார்த்தானே தெரியும் அவங்க யாருன்னு. இதைத்தான் சொல்றேன். வரலாற்றில் இருக்க புராணங்கள் இருக்க தலைவர்களையும் இப்படி போய் நோண்டி பாருங்கன்னு சொல்றேன். அது ஏன் புராணங்கள், இதிகாசங்கள், மன்னர்கள் வந்துட்டா மட்டும் அவங்களை ஏன் பெரிய லெவல்ல பெருமைக்கு ஏர்மைக்கிறீங்க? அவங்களையும் கேள்வி வைங்களேன். அவங்க என்ன அப்படியே புனிதர்களாக வாழ்ந்துட்டாங்களா? இந்த கேள்வி ஏன் வரல உங்களுக்கு? இந்த கேள்வியை வர வைக்கணுன்றது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த கேள்வி வந்தால் தான் நீங்கள் தேடுவீங்க. தேடல் இருக்கவனுக்கு தான் விடை கிடைக்கும். அப்படி விடை கிடைச்சனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு புரிய போகிறதே கிடையாது. இந்த சாலி வாகனன்றது செப்புப்பட்டை இன்னும் படிச்சு ஃபுல்லாக முடிக்கல. பாதி தூரம் போனதுக்கே இவ்வளோ கிடச்சிருக்கு. இன்னும் மீதி தூரம் போகணும். அது அப்புறம் 3வது வீடியோ போடுவோம். இது 2வது வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ஆல்ல போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க.